அவன் என்ன ஸ்பெஷலா இருந்தான்? கனெக்ஷன்ஸ் இல்ல, சேஃப்டி நெட் இல்ல, ஃபேமிலி மணி இல்ல. ஆனா இன்னைக்கு அவன் லைஃப் மாறி இருக்கான். நீ பார்த்து நினைக்கிற லக்கியா இருப்பான், அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இல்ல, அது லக் இல்ல, அது சைக்காலஜி. எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி ரிச் ஆகுறது? ஆனா கரெக்ட் கொஸ்டின் அது இல்ல. கரெக்ட் கொஸ்டின், எப்படி திங்க் பண்ணுவாங்க ஜீரோல இருந்து ரிச் ஆன ஆளுங்க? அதுதான் டிஃபரன்ஸ். மணி ஃபார்முலா இல்ல, அது மைண்ட் செட், அது சைக்காலஜி, அது பிரெயினோட வயரிங். இன்னைக்கு நம்ம எக்ஸாக்ட்லி அதை பார்க்கிறோம். 5 psychological traits, scientifically proven, real lifeல proven. ரெடியா? They don't see problems, they see gaps. ஒரு சினாரியோ பாரு. நீ ஒரு பிஸி ரோட்ல நிக்கிற. எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டிராஃபிக் ரொம்ப இருக்கு, பார்க்கிங் இல்ல, வெயில் ரொம்ப இருக்கு. அவன் என்ன பார்க்கறான்? இந்த ரோட்ல ஒரு ஜூஸ் ஷாப் போடலாம். எல்லோரும் தர்ஸ்டா இருக்காங்க, கஸ்டமர் ரெடியா இருக்காங்க. சேம் சிச்சுவேஷன், சேம் ரோட், சேம் சன். ஆனா அவன் பிரெயின் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேக்குது. இந்த ப்ராப்ளமை யார் சால்வ் பண்ணல? ரீசர்ச் சொல்லுது, ஜீரோல இருந்து பில்ட் பண்ண அவங்க எல்லோரும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. பெயின் பார்த்தா அவங்க சொல்யூஷன் தேடுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதுதான் கேப் மைண்ட் செட். நீ நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ராப்ளமை பாரு, அதை கர்ஸ் பண்ணாத, அதை ஸ்டடி பண்ணு. They are comfortable being uncomfortable. எல்லோரும் ஒரு விஷயம் வாண்ட் பண்ணுவாங்க, சர்டனிட்டி. கன்ஃபர்ம்ட் இன்கம் வேண்டும், கேரண்டீட் ரிசல்ட் வேண்டும், ஷோ ஷார்ட் பிளான் வேண்டும். அது நார்மல். ஆனா ஜீரோல இருந்து ரிச் ஆன எல்லோரும் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க அன்சர்டனிட்டி கிட்ட. அவங்க ஸ்கேடா ஃபீல் பண்ணலன்னு இல்ல, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அதை எனிவே பண்ணுவாங்க. ஜெர்மன் ரிசர்ச்சர்ஸ் 1125 மில்லியனேர்ஸ் ஸ்டடி பண்ணாங்க. ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரேட் கண்டுபிடிச்சாங்க, ரிஸ்க் டாலரன்ஸ். அவங்க ரிஸ்க லவ் பண்ணல, அவங்க கால்குலேட்டட் ரிஸ்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். ஆர்டினரி பீப்புள் கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகவட்டும் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் போதும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. They decided who they were before the money came. ஒரு பெயின்ஃபுல் ட்ரூத். எல்லாரும் நினைப்பாங்க, மணி வந்தா நான் சேஞ்ச் ஆகுவேன், சக்சஸ் வந்தா நான் டிஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணுவேன், ரிச் ஆனா நான் சீரியஸா இருப்பேன். இல்ல, அவங்க ஆல்ரெடி டிசைடட். அவன் ஜீரோல இருக்கும்போது, பாக்கெட் எம்டியா இருக்கும்போது, யாரும் பிலீவ் பண்ணலன்னு இருக்கும்போது ஆல்ரெடி அவன் என்னன்னா, அவன் பிஹேவியர், அவன் டிசிஷன்ஸ், அவன் டெய்லி ஹேபிட்ஸ், அது ஆல்ரெடி ரிச் பர்சன் மாதிரி இருந்தா. சைக்காலஜில இதுக்கு ஒரு நேம் இருக்கு, ஐடென்டிட்டி பேஸ்ட் பிஹேவியர். மணி உன் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணாது, உன் ஐடென்டிட்டி உன் மணியை அட்ராக்ட் பண்ணுது. நீ இன்னைக்கு என்னன்னா டிசைட் பண்ணிருக்கியா? They play long when everyone plays short. இன்னைக்கு எல்லாரும் என்ன வாண்ட் பண்ணுவாங்க? ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ், குவிக் மணி, இன்ஸ்டன்ட் சக்சஸ். அதுதான் நம்ம ஜெனரேஷன். ஆனா ஜீரோல இருந்து ரைஸ் பண்ண எல்லோரும் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் கேம்ல பிளே பண்ணுவாங்க. அவங்க ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோ, எல்லோரும் ஷார்ட் டேர்ம் பாக்குவாங்க, அவங்க லாங் டேர்ம் பாக்குவாங்க. அவங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, எல்லோரும் அதை மிஸ் பண்ணுவாங்க, அவங்க அதை இன்வெஸ்டா பாக்குவாங்க. டிலேட் கிராட்டிஃபிகேஷன். 1972ல ஸ்டான்ஃபோர்ட் மார்ஷ்மெலோ எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது. ஒரு குழந்தைக்கு ஒரு மார்ஷ்மெலோ கொடுப்பாங்க, 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணா இன்னொரு மார்ஷ்மெலோ கொடுப்பாங்க. வெயிட் பண்ண குழந்தைகள் 30 இயர்ஸ் லேட்டர் மோர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க. இன்ஸ்டன்டா ஃபீல் ஆகுறது அது ஆர்டினரி பாத். லாங் கேம் அது வெல்த் பாத். They don't think about getting rich, they think about being useful. இந்த லாஸ்ட் ஒன் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜீரோல இருந்து பில்ட் பண்ண எல்லாரும் அவங்க மார்னிங்ல என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு எத்தனை ஏர்ன் பண்ணுவேன்? இல்ல, இன்னைக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கேன். அதுதான். நீ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணு, ஒரு லைஃப் ஈஸியா ஆகுது, அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. வேல்யூ கிரியேட் பண்ணு, 10 பீப்புளுக்கு, அப்புறம் 100 பீப்புளுக்கு, அப்புறம் தௌசண்ட்ஸ்க்கு. வெல்த் அதுதான். மணி சேஸ் பண்ணுவாங்க, வெல்த் ஓடி போயிருக்கும். வேல்யூ சேஸ் பண்ணுவாங்க, வெல்த் திரும்பி வருதும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம், அவங்க ப்ராப்ளம்ஸ்ல கேப்ஸ் பார்ப்பாங்க, அவங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்போது மூவ் பண்ணுவாங்க, அவங்க மணி வரத்தம்பி ஆல்ரெடி டிசைடடா இருக்குவாங்க, அவங்க லாங் கேம் பிளே பண்ணுவாங்க, அவங்க யூஸ்ஃபுல்லா இருந்து திங்க் பண்ணுவாங்க. அது லக் இல்ல, அது ஸ்பெஷல் டேலண்ட் இல்ல, அது கனெக்ஷன்ஸ் இல்ல, அது சைக்காலஜி. அண்ட் சைக்காலஜி நீ லேர்ன் பண்ணலாம், நீ பிராக்டிஸ் பண்ணலாம், நீ பிகம் பண்ணலாம். ஜீரோல இருக்கா, that is just the starting point, not the ending. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இன்னும் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் டீப்பரா போறோம்.